பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். பல பார்ட் டைம் பைத்தியங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் வேலிடாக இருக்குது அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணி மஞ்சரிக்கு பேசினார்னா, ஐயோ முத்துக்குமரன் மஞ்சரிக்கு சொம்பு தூக்குறான், அவன் என்ன சொன்னாலும் கேட்குறான், லபலபலபான்வாங்க. சரி, அவர் ஒரு தப்பு பண்ணுறா, அவரோட பார்வையில் அது தப்பாக தெரியுதுன்றதுக்காக இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அவர் மஞ்சரியை தான் நாமினேட் பண்ணார். அதுக்கான வேலிடான ரீசனும் கொடுத்துட்டார். அப்படியும் இருந்து அவன் நடிக்கிறான்ப்பா, இப்போ அவன் கொஞ்சம் மாட்டிக்கிட்டான்றதுக்காக அவன் இண்டிவிஜுவல் பிளேயராக காட்டிக்கிறதுக்காக மஞ்சரியை அப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அவன் என்ன பண்ணாலும் தப்புன்னா என்ன தான் பண்ண முடியும்? நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னே தெரியல. உங்களுக்கு முத்துவா பிடிக்கல, முத்துவா கார்னர் பண்ணணும்னா என்ன வேணாலும் சொல்வீங்களான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ஸோ காலையிலே வந்துட்டு இந்த ஜாக்லின், மஞ்சரி, தீபக், அருண் அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து பிரெட்டில் ஆரம்பித்து கடைசியில் அருண் அண்ட் முத்து கிட்ட வந்து முடிஞ்சது. ஸோ ஒரு பாயிண்ட்ல முத்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா, அவருக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன். அவர் ரொம்ப தனியாகிட்டார். தீபக் அவர் போய் கார்டன் ஏரியாவில் தனியாக உட்காந்துருக்காரு. அப்போ தீபக் போய் பேசினாலும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் எப்போ தான் தூங்கலான்ற மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லா பக்கமும் அடி விழுது, நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் அந்த மனுஷன் இருக்கிறாரு. ஸோ தனிமையிலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் வேண்டாம் யார்கிட்டையும் போய் எதையும் ஒன்று பேசி இன்னொரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் அமைதியாக இருக்காரு. ஸோ கரெக்ட், அந்த டைம் நமக்குன்னு ஒரு மீ டைம் வேணும். அந்த இடத்துல தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும், நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமா, என்ன சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த அனலைசிங் பீரியட் வேணும். அது கரெக்டு தான். ஆனால் இங்கே நம்ம சூனியக்காரியான ஆனந்தி உள்ளே போடுறாங்க. அவர்கிட்ட முத்துக்கிட்ட போய் அப்படியே அவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னா, ஒருத்தர் தனியாக இருக்கிறாங்க, சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மண்டையை கழுகுறது. மேக்ஸிமம் பாய்சனஸ் பர்சன்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒருத்தரோட மனநிலையை பார்த்து அவன் சோகமாக இருக்கான் அப்படின்னா இந்த நேரத்தில் அவனுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அவன்கிட்ட அவன் என்ன நினைக்கிறான்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஆனந்தியும் போயிட்டு அப்படியே அவனுக்கு சப்போர்ட்டாக, முத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரியே, அருண் பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை ஒத்துக்கவே மாட்டார், அருண் எப்போதுமே இப்படி தான் டிஃபென்சிவ் மோட்டில் இருப்பார், ஏன்னா முத்துக்கும் அருணுக்கு இப்போ பிரச்சனை, அதனால் அவனை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு. அவர் மற்ற நேரம்லாம் நல்லா இருக்கார், ஆனால் திடீர்னு ஆர்குமெண்ட்டுன்னு வந்துச்சுன்னா அவர்கிட்ட நம்ம பேசவே முடியாது. முத்து பயங்கர டிஃபென்சிவாக இறங்கிடுறாரு. இன்றைக்கி நம்ம என்ன முத்து தப்பாக கேட்டோம், பிரெட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டோம், அதுக்கு இந்த அளவுக்கு பேசுகிறாங்க முத்து. அண்ட் பவித்ராவும் சொன்னாங்களாம், அதாவது ஜாக்லின் வந்துட்டு எனக்கு நான் மைனஸ் கேட்டேன், எனக்கு தரல, ஆனால் கேப்டனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, தீபக்கு கொடுக்குறாங்க, ஜெஃப்ரிக்கு எடுத்து வச்சு கொடுக்குறாங்க, எனக்கெலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறா முத்து. அப்போ இதெல்லாம் தப்பு தானே முத்து, இதெல்லாம் வந்து பேசணும் தானே முத்து அப்படின்போது அவர் தெளிவாக கேட்குறாரு, இது பவித்ரா பிரச்சனை தானே, இவங்க அங்கேயே கேட்டுருக்குள்ள ஏங்க இவங்க கேட்காம இருந்தாங்க அப்படின்னு. இல்லை முத்து, எங்கள் முத்து நம்மளெல்லாம் பேச விடுறாங்க, அவங்களே தானே முத்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஜாக்லின் எதுக்கு யார் மைனஸ் பண்ண சொல்லி கேட்டது, நம்ம ஒன்று இங்கே லக்ஸரியாக இருக்க தேவை வேண்டாம், நமக்கு என்ன அத்தியாவசியமாக தேவை அதை கொடுத்தா பத்தாதான், இவங்க இவ்வளோ லக்ஸரியாக பண்ணுறாங்க, அது கரெக்டு தானே. இன்றைக்கி அந்த மைனஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பாட்டில் எண்ணெயை அப்படியே காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா அது நிறைய எண்ணெய் ஊற்றி பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் அப்படின்னா, நான் டேஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்க. ஆப்வியஸாக நம்ம கிச்சனில் இருக்கோம், நம்மளோட டேஸ்ட்டில் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மைனஸ் பண்ணுறேன், இல்லை பிரெட் ஆம்லேட் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே வந்து ஜாக்லினே சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்கிறேன், எனக்கு என்ன டேஸ்ட்டில் பிடிக்குமோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீ ஏன் லக்ஸரியாக போகிற, நம்ம இங்கே அதுக்காக வரலையே, அப்போ நீ ஏன் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவாக பண்ணிவிட்டு அப்புறம் நான் தான் பண்ணேன் ஜிங்குன்னு ஆடினா கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் சிம்பிளாக முத்து முடிச்சிட்டார். சரிங்க விடுங்க, என்னத்தை பண்ண பார்த்துக்கலாம், நானாக இருக்க வந்திருக்கேன். இந்த வீடு நம்ம தன்மையை உடச்சி உன்னை வேற ஆளாக பார்க்க நினைக்கும், ஆனால் நான் அப்படி இல்லை, நானாக இருக்க தான் வந்திருக்கேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அருண் வந்து உங்களை பேச விடலை, அருண் இப்படி தான் டிஃபென்சிவாக இருக்காரு அப்படின்னு அவர் ஏற்றி விட அவர் கடைசியாக சொல்லிட்டார், நானாக தாங்க இருப்பேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த வீடும் இந்த கேமும் அப்படி தான் உங்களை ஒரு மாதிரி மாற்றும், பட் நம்ம எந்த இடத்துலையும் விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நோஸ்கட்டை கொடுத்துட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் மயங்க மாட்டேன் போமா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுட்டார். அண்ட் அடுத்ததாக இந்த பெஸ்ட் வெஸ்ட் கேட்டகரி, யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த வாரத்துக்கு அப்படின்ற ஒரு செலெக்ஷன் போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அருண், சௌந்தர்யா இப்படின்ற ஒரு நேம்ஸ் தான் போயிட்டே இருந்தது. ஆனால் மூணாவதாக முத்துக்குமரன் வந்தார். முத்துக்குமரன் வந்ததுக்கப்புறம் அவர் தான் முதல்ல ஆரம்பித்து வச்சார் ஜெஃப்ரின் அண்ட் சாச்சனா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா அவர் கொடுக்குற பாயிண்ட் வேலிடாக இருக்குது. நான் அதை வந்து தீபக் விஷயத்திலே பார்த்துருக்கேன். போன வாரம் தீபக்கை கேப்டனாக செலக்ட் பண்ணுறதுக்கு அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் முத்து அந்த முதல் நாள்லேருந்து என்ன நடந்துச்சு, அவர் ஒரு தளபதியாக எப்படி நடந்துக்கிட்டாரு, டாஸ்க்குன்னு வந்தால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார், அந்த முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த வேலிடான பாயிண்ட்டை கொடுக்கும்போது எல்லாரையும் யோசிக்க வைக்கிறார். அதே மாதிரி தான் ஜெஃப்ரி கேமில் எப்படி விளையாண்டான், கிளீனிங் பாத்ரூம் க்ளீன் பண்ணா அது எப்படி பண்ணா, சாச்சனா தன்னை எப்படி மாற்றிக்கிட்டா, இந்த கேமில் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி வேலிடான பாயிண்ட் கொடுக்குறாரு. அது டெஃபினட்டாக கேட்குற நமக்கும் ஆமாம் இல்லை இந்த வாரத்தில் இவங்க இதெல்லாம் பண்ணாங்கல்ல அப்படின்னு நமக்கே தெரியாமல் நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் ஜெஃப்ரி அண்ட் சாச்சனான்ற பேரை சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மரில் ஜெஃப்ரி அண்ட் நம்மளோட சாச்சனா தான் வந்திருக்காங்க.
வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றதுலையும் மஞ்சரி அண்ட் ராணவை நம்ம முத்து தான் ஆரம்பித்து விட்டார். ஸோ அதுக்கு தான் இப்போ பலரும் சொல்கிறாங்க, என்ன இவன் மஞ்சரியை சொல்கிறான், சும்மா அவன் வந்து அவன் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்டிக்கிறதுக்காகவும் பண்ணுறானா அப்படின்னாங்க. அண்ட் சாட்சினும் வந்து முத்துக்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா நீ வந்துட்டு மஞ்சரி அக்காவை சொன்ன, அவங்க வந்து நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நம்ம டீமில் இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் நமக்கு தோணுச்சு, ஆனால் நீ ஏன் அப்படி சொன்ன, அப்படி நீ வந்து உன்னை இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்டிக்கணுன்றதுக்காக இதை பண்ணுறியா அப்படின்னு சாட்சினா வந்து அவங்க மனசில் பட்ட கேள்வியை கேட்டாங்க. சூப்பர். ஏன்னா வெளியவும் இது நிறைய பேர் பேசிக்கிட்டு அப்படி தான் இருப்பானுங்க. ஸோ அதுக்கு நம்ம முத்து கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ கில்லர் காயின் டாஸ்க் விளையாண்டோம். பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் பெருசாக வராமல் பட் அவங்கள பிளாக் பண்ணுறதா எங்கள் கான்செப்டாக இருந்துச்சு. நாங்கள் அதை தான் விளையாண்டோம். ஆனால் அதுக்கு எவ்வளோ செருப்படி வாங்கணும்னு நீ பார்த்த. அப்போது ஒரு கேமை நம்ம சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணுமே தவிர எனக்கு தான் பலம் இருக்குன்னு நான் காமிக்கக்கூடாது. இப்போது நீ சின்ன பொண்ணு, இந்த இருக்கிறதுலே நீ சின்ன பொண்ணு, உன்னை அடிச்சுட்டு தூக்கி எடுத்துகிட்டு போகிறது ஒரு விஷயமே இல்லை. ஒன்றையும் விளையாட வச்சு நாங்கள் எப்படி விளையாடுறோன்றதான் முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேமை நீங்கள் வேறு மாதிரி அணுகியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து மஞ்சரி பிளாக் பண்ணியிருப்பாங்க நம்மளோட சாட்சினாவை. ஸோ அந்த இடத்துல அக்ரிசிவாக அவள் இருந்ததோ இல்லை முதல்ல இருந்தே ஒரு மாதிரி டிஃபென்சிவாகவே இந்த கேமை பார்த்துக்கிட்டே இருந்தது எனக்கு பிடிக்கல. நான் அப்படி எதிர்பார்க்கல. நாம் ஏன் இவ கூட டீம் சேர்றோம் அப்படின்னு என்னை யோசிக்க வச்சா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமை வேறு மாதிரி ஆங்கிள்லையும் விளையாடலாமே, அந்த ஒரு பாயிண்டில் தான் எனக்கு வந்து அவங்க கேம் பிடிக்கல. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று பவித்ரா அவங்க பொம்மைக்காக அவள் கேமை விட்டுட்டு போயிட்டா. மஞ்சரி பவித்ரோட பொம்மையை தூக்கி வச்சுட்டு போயிட்டா. எனக்கு அது பிடிக்கல. அண்ட் அவள் ஒரு ஆர்குமெண்ட் போகிறா அப்படின்னா வேலிடான பாயிண்ட் வைக்கிறா. ஆனால் ஆர்குமெண்ட்டில் அவன் மேலே மிஸ்டேக்ஸ் வருது. இன்றைக்கி காலையில் கூட அவர் அதை சொன்னார். இந்த பிரெட் ப்ராப்ளம் வரும்போது ஒரு விஷயத்தை நீ தன்மையாக கேளு மஞ்சரி, நீ வந்து கேட்குறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் நீ பேசுகிற விதம் தப்பாக இருக்குது அப்படின்னு அங்கேயே சொன்னார். ஸோ நம்ம முத்துக்குமரனுக்கு இதெல்லாம் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கேம் அப்படின்னா அக்ரெசிவாக இருக்கக்கூடாது, ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை தாண்டி அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம் அப்படின்றது என்னைக்கு சேது நான் சொன்னாரோ அன்னிலேருந்து அவர் மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு, இப்போது நம்மளோட ரயான் 2 தப்பு பண்ணிவிட்டு வேறு ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மஞ்சரி 3 நல்லது பண்ணிவிட்டு 6 தப்பு பண்ணா அப்படின்னா அந்த 6 தப்பு தான் அவளை பற்றி பேசப்படும். ஸோ அதுக்காக தான் அவளை மாற்றிக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவரோட வேலிடான பாயிண்ட்டை கொடுத்தார். அவர் பார்வையில் அவர் அந்த கில்லர் காயின் டாஸ்க்லேருந்தே முடிவு பண்ணிட்டாரு, யார்கிட்டையும் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக நம்ம எந்த கேமும் விளையாட வேண்டாம், இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார். அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்காக மட்டும்தான் அவர் மஞ்சரிக்கு ஆப்போஸ் பண்ணாரே தவிர நான் வந்து நல்லவன் காமிக்கிறதுக்காகலாம் அவர் எதுவுமே ட்ரை பண்ணலை. அப்படி அவர் இண்டிவிஜுவல் பிளேயராக காட்டணும்னு நினச்சா நேற்று அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கவே தேவையில்லை. நம்ம மஞ்சரிக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கவே தேவை. ஏன்னா மஞ்சரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் எல்லாரும் இதைத்தானே கேட்குறாங்க. அவர் நினச்சிருந்தானா ஐயோ நம்ம போய் இந்த நேரத்துக்கு இவளுக்கு மஞ்சரிக்கு ஹெல்ப் பண்ணி அவளுக்கு மூச்சு முட்டினா முட்டட்டும், அவர் ரயான் பிடிச்சிருத்தானா அது சேது நான் பார்த்துக்கிட்டோம், நம்ம போய் தேவையில்லாமல் நம்ம பேர் ஸ்பாயில் ஆக வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கல. மஞ்சரியாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி ஒருத்தரை பிடிச்சி நீ இழுக்கிற அவங்களுக்கு மூச்சு திணறுது அப்படின் போது நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நின்னார். இன்றைக்கும் அதே மாதிரி கிச்சன் டாஸ்கில் அந்த பிரெட் இஷ்யூ வரும்போது கூட அவர் தன்னை இண்டிவிஜுவல் பிளேயராக காட்டிக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த இடத்துல ஐயோ மஞ்சரிக்காக பேச போய் நம்ம பக்கம் திரும்பிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு அமைதியாக விட்டுருக்கலாம். அவரும் இந்த வீட்டில் இருக்காரு. ஸோ இங்கே வீட்டில் கிச்சன் டீமில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பேசுவார், அவ்வளோதான். அதே நேரத்தில் அவங்க மஞ்சரி என்ன தப்பு பண்ணாலும் அதை முதல் நாளே அட்ரஸ் பண்ணார். முதல் நாள் இவங்கெல்லாம் டீமாக இந்த டால் டாஸ்க் விளையாடும் போதே அவர் மஞ்சரி கிட்ட சொன்னார், வேண்டாம் மஞ்சரி. ஏன்னா மஞ்சரி நிறைய பிளான் கொடுத்தாங்க, ஒருத்தர் எப்படி பிடிக்கலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுக்கும்போதே வேண்டாம் நம்ம அதெல்லாம் விளையாட வேண்டாம், நம்ம பொம்மையை எப்படி உள்ளே சேர்க்குறதுன்னு பார்ப்போம், நம்ம அடுத்தவங்க பொம்மையை பற்றி யோசிக்க வேண்டாம்னு சொல்லி மஞ்சரி கொடுத்த நிறைய பிளானை அப்போஸ் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவரோட பாயிண்ட்ல அது இருந்தது. அதனால ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிறாரு. அதை மஞ்சரி வேற கேமாக மாத்துறதுனால அவருக்கு அந்த கேம் பிடிக்கல. அதனால அவர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லியிருக்காரு. இதுக்கு கடந்து குதிக்கிறானுங்க கதறானுங்க முத்து இண்டிவிஜுவல் பேர்னு காட்ட நடிக்கிறா. சரிடா கதறிட்டு போங்கடா. இப்போ ஆமாம் இப்போ என்ன அதுக்கு அவார்ட் கொடுத்துடலாமா, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அவார்ட் கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் பாப்பா இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.